ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். ஸோ என்னடா வந்து சின்டெக்ஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காளே அப்படின்னு பார்க்காதீங்க. நான் இப்போதைக்கு எதுவுமே அவ்வளோவா செட் பண்ணல, அப்படியே வந்து உட்காந்துட்டேன். ஸோ இங்கே தான் மொட்டை மாடியில் தான் வந்து சும்மா அப்பப்போ வந்து வாக்கிங் போகிறதுக்காண்டி வருவேன். அப்படியே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். சரி, வேறு எங்கேயும் லொக்கேஷன் அது இதுன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இங்கேயே உட்காந்துட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக உட்காந்துட்டேன். அண்ட் கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கீழே ரூமில் உட்காந்துருப்போம், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக இந்த மாதிரி இருந்தது. அதனால தான் கொஞ்சம் மேலே வந்து உட்காந்துருந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், எதனால் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ முக்கால்வாசி பேத்துக்கு தெரியும், அதனால் சொல்லிடுறேன். இந்த மாதிரி எக்ஸாம் வந்து போயிட்டு இருந்தது, ஃபைனல் இயர் எக்ஸாமு. அண்ட் ஃபைனலி இப்போ வந்து எக்ஸாம், தியரி எக்ஸாம் ப்ளஸ் வைவா ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதும் பேக் டு நம்மளோட பொழப்பை தேடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து திருப்பி யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மந்த் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன், சும்மா இருக்கிறதுனால ஓகே நம்ம யூடியூப்பை வந்து கடந்த 2 மாதமாக நான் போடலன்னு நினைக்கிறேன். ஒரு 80 days கிட்ட ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஓகே, திருப்பியும் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் காக்காலாம் பறந்துட்டுருக்கு. சரி, ஓகே, திருப்பியும் வந்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு 3 days கிட்ட ஆயிடுச்சு. 3 days வந்துட்டு அங்கிட்ட எங்கிட்ட அலைஞ்சு பார்த்தேன். ஒரு சில விஷயம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அமையலை. அதனால் திருப்பி நம்ம யூடியூபே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம இந்த இதுக்கே வந்துச்சு. அண்ட் இந்த 3 நாளாக வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே, நான் இருக்கிறது தூத்துக்குடி தானே, வெளியே கொஞ்சம் போய் புறா காக்கா எல்லாம் ஒட்டுக்கா பறந்துட்டுருக்கு. அதுதான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியுதா பார்ப்பேன், தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, ஒயிட் ப்ளஸ் பிளாக் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அப்படியே பறந்துட்டுருக்கு. அண்டு கிளைமேட்டை பாருங்களேன், கொஞ்சம் இந்த கிளைமேட்டை பார்த்துட்டா அப்படியே உட்காந்துட்டேன் நான், எங்கேயே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேக் டு வீடியோ. ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிக்கேன். யூடியூப் வீடியோஸ் வந்து ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருக்குமே இது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு மட்டும் இல்லை. இப்போது வந்து ரொட்டீனாக வந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு எப்படி ரொட்டீன்னா, இந்த வென்ஸ்டே அண்டு சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி 2 நாள் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ போடணும் வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொட்டீனாகவே இருந்துச்சு. ஆனால் வந்து கடந்த ஒரு 2-3 மாதமாக வந்து வீடியோ போடலையா, அதனால் அது அப்படியே கைவிட்டு போயிடுச்சு. அண்ட் இப்போ கூட அது ஃப்ளோ வருமானு கூட எனக்கு தெரியல. அப்படியே கைவிட்டு போனதுனால திருப்பி எனக்கு பண்ணுறதுக்கு தெரியும், எப்படி பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி வீடியோ போடணும், எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, 3-4 நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு வந்து. இருந்தாலும் வந்து யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து டெய்லியும் நான் வந்து ட்ரை பண்ணிடுவேன். சரி, ஓகே, இன்றைக்கி இந்த நாள் தான் முடிஞ்சு போச்சு, நாளைக்காவது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி 2 மணிக்குள்ளே வீடியோ எடுத்துடணும், 6 மணிக்குள்ளே எடிட் பண்ணி முடிச்சிடணும், அட்லீஸ்ட் ஒரு 9 o'clock அப்லோட் பண்ணிடுறோம் அப்படி இப்படின்னு நிறையா பிளான் போட்டு வச்சுருந்தேன். அப்படி இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு ஹிண்ட்ரன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. லைக் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த இனிஷியலாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயம் வந்து பண்ணுறது ஈஸி. சீரியஸாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா வந்து அதுக்கு அடுத்து அந்த ஃப்ளோ வந்து கிடச்சிரும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லை தூக்கி நம்ம தலையில் போட்ட மாதிரி அப்படி ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து இந்த மாடியில் உட்காந்துருக்கனால நல்லா டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன். அங்கிட்ட இன்னும் ஒரே காக்கா சவுண்டாக கேட்டுகிட்டே இருக்குது. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப ரேண்டமாக தான் வந்து பேசிகிட்ருக்கேன். அண்டு நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி ரேண்டமாக வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த யூடியூப் வீடியோஸில் வந்து லைக் ஒரு பர்டிகுலர் வீடியோ, எந்த சேனல் என்னென்னலாம் தெரியல, என்னென்னா எனக்கு இந்த 4 நாளில் வந்து நிறைய விஷயம் வந்து மண்டையில் ஓடிட்டு இருந்தது. என்னடா இது இப்படி நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அது அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படி இப்படின்னு 1008 கேள்வினா அவ்வளோ கேள்வி. எல்லாருக்குமே காமனாக இருக்கிற தாட் தானே. அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லைக் என் மைண்ட் வந்து ஓகே ஒரு காமாக எதையுமே யோசிக்காமல்
ஒரு நிமிஷம் கூட இருந்த மாதிரி எனக்கு தெரியல இந்த 3 to 4 டேஸில். எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இதை பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை திருப்பி கண்டினியூ பண்ணணும்னு அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. ஸோ ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள். சரி ஓகே, நீயும் வீடியோக்கு வா. ரேண்டமாக அந்த வீடியோ பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, லைக் அதில் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் இருந்தது. பட் அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நம்மளோட சிச்சுவேஷனுக்கு நல்லா ஆப்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரி வந்து பயங்கரமாக எனக்கு அந்த ஒரு இனிஷியல் ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பார்க் வந்து எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த ஸ்டோரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் டக்கு டக்குன்னு இந்த வீடியோ நம்மளும் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அண்டு ஒரு ஸ்பார்க்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர மோட்டிவேட்டடாக தான் வந்து டப்புன்னு எடுக்கணும் உட்காந்துட்டேன். அதனால தான் வந்து எதுவுமே ப்ரீ பிளான்டாக இல்லை. லைக் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும், அந்த எக்ஸாம் போயிட்டு அந்த நிறைய நாள் சாப்பிடாமல் இருந்து நிறைய நாள் தூக்கம் இல்லாமல் கண்ணு முழிச்சு அப்படி இப்படின்னு பண்ணி ஃபேஸே பயங்கரமாக மாறிடுச்சு. ஸோ அதனால் எதுவுமே மேக்கப் எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் அப்படியே வந்து உட்காந்துட்டேன். அண்டு பேக்ரவுண்டும் நான் பெருசாலாம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, லைக் நான் இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஸ்டேட்லேயே ஒரு பையன் வந்திருக்கான். அந்த பையன் வந்து நிறைய யோசிக்கிறான், ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக நிறையா வந்து நடக்குது, நம்ம நினைக்கிற விஷயத்த வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியலையே, ஸ்டார்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டே, இந்த விஷயம் இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த டைம் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால் அவனால் தூங்கவே முடியலை. லைக் அவன் சிரிக்கிறதுக்கு கூட மறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருக்கான். தூங்குகிற போது கூட வந்து அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பெட்டராக எல்லாமே பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்குள்ளேயே வந்து இவங்க இப்படி பண்ணாங்களே அப்படின்னு நிறைய கேள்விகள். பட் ஒரு கேள்விக்கு கூட இவங்கிட்ட ஆன்சர் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே அவன் படுத்துட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி பயங்கரமாக நிறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வந்து லைக் அவங்க வாழ்கிறது ஒரு வில்லேஜ் மாதிரி தான். நம்ம ஊரில் வந்து ஒரு லைக் ஒரு வயசான ஒரு தாத்தா வந்து இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதும் இவனும் ஃபஸ்ட்டு வந்து என்னடானா என்ன தாத்தா கிட்டலாம் போய்ட்டு அட்வைஸ் கேட்க சொல்கிறாங்க, ஏதாவது பூமர் மாதிரி தான் பேசுவார். இருந்தாலும் சம்திங் ஏதோ ஒருத்தர் வந்து பேசுகிறப்போ ஏதாவது 1-2 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த ஒரு வயசானவர்கிட்ட லைக் ஒரு 80s or 90s அந்த ஏஜில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் ஓகே நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பான். கேட்டப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்பார். லைக் நீங்களே பார்த்துருக்கீங்களா, நிறையா வாழ்க்கையில் வந்து ரொம்ப அனுபவித்தவங்க, நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க வந்து மோஸ்ட்லி ரொம்ப லிசனர்ஸாக இருப்பாங்க. நிறைய பேசுகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேசினாலும் அதை வந்து கேட்குறவங்களாம் இருப்பாங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. லைக் அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டரில் உள்ள ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த தாத்தாவுக்கு பேரெலாம் அதில் வந்து போடல. ஸோ ஒரு அந்த தாத்தா வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொறுமையாக அவன் வந்து எப்படிலாம் புலம்புறானோ, தாத்தாவும் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப கைண்டாக வந்து அவ்வளோத்தையும் வந்து லிசன் பண்ணிக்கிட்டாராம்மா. லிசன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னாச்சு, இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து வேணும், என் லைஃப் வந்து இப்படியே மாறிடுமோ, இப்படியே வந்து வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேணும். இவனுக்கு ஒன்றும் பெரிய வயசுலாம் இல்லை, ஒரு 20s 25 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவனோட ஏஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த டைம்லேயே வந்து அவ்வளோ யோசித்து அவ்வளோ வெக்ஸ் ஆகி வந்து சொல்கிறான். சொன்னதும் வந்து இப்போ நீ எதை பற்றியும் யோசிக்காத, அந்த தாத்தா வந்து சொல்கிறார், எதை பற்றியும் யோசிக்காத, நான் வந்து உனக்கு ஒரு கிளாஸ் வந்து நான் கொடுக்குறேன், அந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாக நான் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் நீ பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீ இந்த தண்ணியை வந்து ஒரு ட்ராப்பு கூட கீழே சிந்தாமல் நீ இந்த ஊர், அதாவது அவங்க வந்து ஒரு வில்லேஜில் தானே வாழ்கிறாங்க, இந்த ஊரை ஃபுல்லாத்தையும் நீங்கள் சுற்றி வந்து என் கையில் நீ ஒரு ட்ராப் கூட
கீழே சிந்தாமல் என் கையில் வந்து தரணும், இதை மட்டும் நீ தந்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு என்ன நீ பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன், இது வந்து உனக்கு ஒரு டாஸ்க் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து நிரப்பி கொடுக்குறாரு தண்ணி. அவன் வந்து லைட்டாக இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கான் அப்படின்னா லைட்டாக இப்படி டில்ட் பண்ணால் கூட தண்ணி வந்து கீழே சிந்துற மாதிரி தான் வந்து வச்சு கொடுக்குறாரு. ஃபுல்லாக ஃபில் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம வந்து எப்படியாவது இந்த டாஸ்க்கை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துகிட்டு அந்த கிளாஸை வந்து ஃபுல்லாக இருக்குது ஓகேவா, லைட்டாக கூட டில்ட் பண்ண முடியாது, எந்த பக்கமும் திரும்பி பார்க்க முடியாது, எதுவுமே அவனால் பண்ண முடியாது. கிளாஸை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறது மட்டும்தான் அவனோட ஃபோக்கஸ், அவனோட ஏமாக இருந்தது. சரி தாத்தா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் அந்த இதை வந்து கையில் எடுத்துகிட்டு அவன் பாட்டில் வந்து அந்த ஊரை வந்து சுற்றி வரான். அந்த ஊரை வந்து சுற்றி வந்துட்டுருக்கிற போதே என்ன ஆகுது, நிறைய ஜனங்க வந்து அவனை வந்து க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னடா இவன் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி இதை வந்து கையில் ஹோல்ட் பண்ணி நடந்து போயிட்டுருக்கானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஓகே பையன் ஏதோ புதுசாக கற்றுக்கிறேன்னு நினைக்கிறான் போல், ஏதோ புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அங்கிட்டும் வருது. பட் எதுவுமே நான் காதில் விழ. இந்த இடத்துல ஏதாவது ட்விஸ்ட் வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்த இதை வந்து கிளாஸ் கீழே போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. ஒரு ஸ்மூத் எண்டிங் தான். அவன் வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட கீழே சிந்தாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த தாத்தாட்ட போய் கொடுத்துட்றான். கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லி கொடுக்குறான், இந்த மாதிரி ஒரு ட்ராப் கூட நான் வந்து தண்ணி கீழே சிந்தலை, அப்படியே நான் உங்கள்கிட்ட வந்து தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட வந்து சொல்லுவான். சொன்னதும் அந்த தாத்தா வந்து சிரிச்சுக்கிட்டே ஓகேப்பா நீ வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்க, நிறைய குழந்தைங்க நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல நீ போகிற வழியில், அதை நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை குழந்தைங்க இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டிருக்கான். ஸோ குழந்தைங்க நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கிட்ட இங்கிட்ட கத்திக்கிட்டு இருந்தது, அதை கவனிச்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை கவனிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் நீ நடந்து போகிற பாதையில் ஏதாவது உனக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஒன்று தடுக்கிற மாதிரியோ இல்லைனா ஏதோ ஒன்று இருந்த மாதிரி இருந்ததா, ஏன்னா நம்ம வந்து நல்லா பார்த்து நடந்து போகும்போது கூட ஏதோ கல் வந்து நம்மளுக்கு தட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இவன் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த கிளாஸில் மட்டும்தானே வச்சுட்டு நடந்தான், அந்த மாதிரி ஏதாவது கல் ஏதாவது தட்டுச்சா மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எதுவுமே எனக்கு நடக்கலை, அப்படியே நடந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த கிளாஸை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சொல்லும்போது அப்போ தான் வந்து இந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, ஸோ இதுதான் உன்னோட லைஃப், நிறைய விஷயம் வந்து உனக்கு லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் உனக்கு லைஃப் வந்து நிறைய இருக்குது, நிறைய கொடுத்துருக்கு. நீ சுற்றி பாரு, இவ்வளோ பெரிய ரிவர் இருக்குது, மேலே வானம் கீழே பூமி, இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்மளை சுற்றி இவ்வளோ மைன்யூட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு உன்னோட ஒரு கிளாஸில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த ஒரு ஓவர் திங்கிங் அந்த ஒரு ஃப்யூச்சர் பற்றின பயம் இதை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஏன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாராம்மா, நீ ஃபஸ்ட்டு நீ சுற்றி உள்ளதை வந்து நீ பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹாவ் டு எம்டி யுவர் கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்த வீடியோக்கான அர்த்தமே. என்னென்ன பேர்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த பேர்டன்ஸ் வந்து எப்போவுமே தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. அந்த டைமில் வந்து ஒரு பேர்டன் வந்து வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதுதானே, இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைக்கணுமே தவிர அந்த பேர்டன் வந்து நமக்கு வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. லிட்ரலி ஐயோ வந்துருச்சு என்ன பண்ணலாம், அதுதான் வந்து சிம்பிளான ஒரு விஷயம். அந்த வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே கேரி பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். இதுக்கு வந்து பைபிளில் கூட ஒரு வேர்ஸ் வந்து இருக்குது, இந்த மாதிரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து நம்ம சிம்பாலிக்காக நான் வந்து பைபிளோட ரிலேட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். லைக் நம்ம எவ்வளோ பேர்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்தாலுமே அதை வந்து ஒருத்தருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கும். லைக் அந்த பேர்டனை ஒரு சில பேர்த்துக்கு வந்து மெடிடேட் பண்ணுறதுனாலையோ, ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சினிமா போகிறதுனாலையோ, இல்லைன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுறதுனாலையோ, இல்லைன்னா ஏதாவது தீம் பார்க் போகிறதுனாலையும். எனக்கு வந்து தீம் பார்க் வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து அந்த சரௌண்டிங் மேட்டர்ஸ் இல்லையா, நம்ம அந்த ஒரே சரௌண்டிங்கில் இருந்தோம்னா அந்த சேஞ்ச் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரியாது. அந்த சேஞ்ச் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களோட சரௌண்டிங்ஸை வந்து ஒரு நாளோ
ஒரு 2 நாள் அந்த மாதிரி மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த விஷயம் தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் எந்த பேர்டன் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கான என்ன சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கணுமே தவிர அந்த பேர்டனை கையில் வச்சே சுற்றாதீங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. அண்ட் ஹோப் உங்களுக்கும் வந்து அந்த வீடியோவிலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரு சில விஷயம் வந்து எனக்கு ஒரு டேக் அவேவாக இருந்தது. அதே மாதிரியே வந்து உங்களுக்கும் வந்து ஒரு சில விஷயம் டேக் அவேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மாதம் 3 மாதம் கழித்து நான் வந்து இந்த டைலாக் வந்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, பை பாய்.